இந்த இதுல முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, இந்த மன ரீதியா ஒரு 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 வினைப்பயன் அந்த சுழற்சி அதுல வருது. அதுல முக்கியமான விஷயம் என்ன, இந்த மெட்டபர், இந்த மரபுல உள்ள மெட்டபர் ஃபுல்லா ஒரு குறிப்பா யூஸ் பண்ணிருக்காரு. ஆனா தனித்துவமா தான் யூஸ் பண்ணிருக்காரு. கருப்பு நாய், அதுக்கப்புறம் அந்த தேசாந்திரின்னு அவனை ஏதோ சாமியாரவோ சித்திரவோ காமிக்காம இருந்ததுல அவருக்கு ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சாமியாரோ சித்திரா தான் வழக்கமான ஒரு இது வந்து தேசாந்திரின்னு அதை நோட் பண்றாரு. அந்த அதையும் அந்த நாயையும் அவனையும் சேர்ந்து சிம்பிள் பண்றாரு. அதுக்கப்புறம் அந்த பிறவி தன்மையோட சுழற்சி, அந்த பாவம், அந்த பாவம்ங்கிறது நம்மளை தொடரும், அது ஏதோ ஒரு வகையில ரியாக்ட் ஆகும். அந்த நம்மளுக்கு மரபு நம்பிக்கைகள் இருக்குல்ல, அதோட அந்த கண் தெரியாம போறதுங்கிறது ஒரு தொடர்ச்சி மாதிரி அதுல வருது. ஆனா அதுல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இவருக்கு வழக்கமா இந்த மாதிரியான ஒரு நாவல்கள் கட்டமைக்கப்படும் போது பெரிய கலைஞனா இருப்பான். அந்த கலைஞனால இவனோட லௌகிய ரீதியா எதுவுமே அவனால வெற்றி அடைய முடியாது. அதனால அந்த காதல் கைவிட்டு போகும். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும். இதுல அந்த மாதிரி விஷயத்தையும் அவர் கொண்டு வரல. லவ்கிய பெரிய ஆளா இருந்தான், ஒரு ஹாலிவுட் படம் வரைக்கும் போயிருந்தான். அந்த பொண்ணுக்கும் இவனுக்கும் பெரிய பிரச்சனையும் கிடையாது. சொந்தத்துல உள்ள ஒரு பொண்ணு தான் கொண்டாடுறாங்க. காசு கூட வேற வேற காசு கிடையாது. வேற ஒரு அந்தஸ்தும் வேற பெரிய அந்தஸ்தும் கிடையாது. இவரோட ஒரு வகையில பார்த்தா ஒரு மரபுன்னா ஆயிருது. அந்த காதலுக்கு உள்ள முரண்பாடுங்கிறது பெரிய ஒரு முரண்பாடு அதுல இல்ல. அது காதல், அந்த அதாவது கதையோட யதார்த்தத்துல அது நம்மளுக்கு கதைக்குன்னு ஒரு யதார்த்தம் இருக்கும்ல, அந்த யதார்த்தத்துல அதை தாண்டி போறதுக்கு வைக்கிறத தவிர அதை உண்மையான யதார்த்தத்துல பொருத்தி பார்த்தா அந்த லவ் ஃபெயிலியருக்கான எந்த விதமான ஏரியாவும் அதுல இல்ல. இவர் முறை பொண்ணுதான், இவர் ஏன் அந்த பொண்ணு ஏன் இவரை சொல்ல மாட்டேங்குது, அவரை இது என்ன இவரை சொல்றதுல எந்த அவமானமும் அது கிடையாது. இவருக்கும் எந்த அவமானமும் கிடையாது போது அந்த உறவு ஏன் பிரியணுங்கிறதுக்கான ஒரு சரியான லாஜிக் இல்ல. அதாவது பெரிய ஒரு கொடூரமான ஒரு விஷயங்கள் இவங்களை தடுக்கு, ஏதோ ஒரு பெரிய இடைஞ்சல்னால இவர் அந்த பொண்ணை கைவிட்டு போனாருங்கிறதுக்கு எந்த விதமான இதுவுமே அதுல இல்ல. அந்த இதுல குறிப்பா அந்த சுழற்சி, அந்த லைஃப், அந்த லைஃபோட சுழற்சி, அதோட மன ரீதியான விஷயங்கள் தான் அதுல இருக்கு. மற்றபடி அதுல யதார்த்தம்னு பொருத்தி பார்க்க முடியாது. அது இன்னொன்னு விஷயங்கள் என்ன எனக்கு ஒண்ணு தோணுச்சுன்னா, ஓவியத்தை பத்தி ஒரு விஷயங்கள் வருது எனக்கு. இதுலயும் சில குறிப்புகளையும் ஓவியத்தை பத்தி சில விஷயங்கள் வரும். அது என்ன பிரச்சனைனா, நம்மளுக்கு எந்த அளவு ஓவியத்தை பத்தி அறிவு இருக்கோ, நம்மளுக்கு எந்த அளவு அறிவு இருக்கோ அதேதான் படைப்பாளிக்கு இருக்குதுங்கிறது தான் அது ஒரு சின்ன சிக்கல். வெங்கட் சாமிநாதன் மாதிரி ஒரு பெரிய ஓவியத்தை குறித்து ஒரு பெரிய ஓவிய உலகத்தை கொஞ்சம் பெரிய டேலண்ட் எல்லாம் சுந்தரம் சாமிக்கும் இல்ல, இவருக்கும் இல்ல. அது உண்மையான விஷயம். ஏன்னா ஒரு அந்த உலகங்கிறது ரொம்ப வேற மாதிரி இருக்கும். அது நானே கொஞ்சம் ஓவியர்களோட பல நாளா தெரியும். அவங்களோட இதுங்கிறது அந்த உறவுலாம் அவங்கள்ட்ட பெரிய விஷயமே கிடையாது. அவங்க ஒரு சர்வதேச வாழ்க்கை தான் வாழ்வாங்க. அது இந்த மாதிரி ஒரு ஓவியரா தன்னை வாழ்க்கையா இருக்கவனுக்கு இந்த மாதிரி குடும்ப உறவுக்கெல்லாம் பயந்து ஒரு லவ் எல்லாம் விட்டுட்டு வரக்கூடிய அளவுக்கு அவங்க உலகத்துல சிக்கல் கிடையாது. ஏன்னா அவங்க வாழ்றதே ஒரு மாதிரி ஒரு சர்வதேச வாழ்க்கை மாதிரி இருக்கும் அவங்க வாழ்க்கை, லைஃப் ஸ்டைலு. அதனால எனக்கு அது இவங்களுக்கு அதை பத்தி நம்மளுக்கு என்ன தெரியுதோ அந்த அளவு தான் இவங்களுக்கும். அந்த ஓவியமே கூட ரொம்ப மரபார்ந்த தன்மையில் உள்ள விஷயங்கள் தான் அதுல வருது. அதுல அதனால அதெல்லாம் நாவலை பாதிக்கல. நான் வெளியே உள்ள விஷயங்கள சொல்லுதேன். நாவல்ல அது எந்த வகையிலையும் அது பாதிக்கல. நாவல் நல்லதான், நாவல்ல நல்லதான் வருது. நான் ஒரு வெளிப்படையான வெளியே இருந்து பேசக்கூடிய சில விஷயங்கள் நீங்க சொல்றேன். அந்த லௌகிய ரீதியான விஷயங்கள் அதுல ஒண்ணும் இல்லை. இன்னொன்னு, அந்த இது அந்த ஓவியத்தை பத்தி நம்மளுக்கு எவ்வளவு, அதாவது ஒரு சாதாரண வழக்கமான ஒரு பொது வாசனுக்கு எவ்வளவு தெரியுமோ அந்த தான் படைப்பாளிக்கும் தெரிஞ்சிருக்குங்கிறது ஒரு விஷயம். ஆனா அது நாவலை பாதிக்கல. அது நாவல்ல நல்லா தான் வருது. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இப்போ நீங்க சொன்னதுல அந்த அவங்க சித்தி வந்து ஒரு ஒரு வகையான செஞ்சோற்று கடன் மாதிரி
அவங்க சித்தி ஆசைப்படுதா தன் பையனுக்கு அவளை கட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பையனை தன்னோட காலத்துக்கு அப்புறம் பையனை பாத்துக்க முடியாது, இவன் நல்லா பாத்துப்பா அப்படின்னு தோணுன உடனே இவனை வந்து ஒதுக்கிட்டு அவனை வந்து கட்டி வச்சிடுறா. இவன் என்ன நினைக்கான், இவ தான் வந்து லெட்டர் போடாம இருக்கா, இவன்ட்ட ஏதோ தப்பு அப்படின்னு நினைச்சான். தென் அவ கன்சீவ் ஆகவும் செஞ்சிடுறா. ஆனா அந்த நிலைமை அது ஒரு டிராமாட்டிக்கலான இதுதான் இவரோட. இது வந்து நீங்க கதைக்கு உள்ள ஏதாவது அது கரெக்டா பொருந்தது. கதைக்கு வெளியே வச்சு பார்த்தோம்னா அது ஒன்னும் அதுல வேலிட் பாயிண்ட் இல்ல. கதைக்குள்ள அந்த யதார்த்தத்துக்கு கேள்விகளை ஒரு இவரோட கதைகள். இந்த இவரோட ஸ்ரீராம் படைப்புகள்ன்ற புத்தகத்துல ஒரு 130 பக்கங்களுக்கு மேல படிச்சிருக்கேன். இந்த கதைகள் எல்லாம் படிக்கும் போதே வந்து அது ஒரு சினிமேட்டிக் லாங்குவேஜ்ல இருக்கிறது தெரியுது. அவர் ஒவ்வொன்றா விவரிக்கிற விதமாகட்டும், காட்சி நகர்ற இது, கதையின் போக்கு எல்லாமே வந்து சினிமேட்டிக் லாங்குவேஜ். அந்த வகையில பார்க்கனா ஒரு இந்த முதல் மரியாதை மாதிரியான டைப் ஆஃப் இதுதான் அந்த மாயாதீதத்துல அந்த லவ்ல இருக்கு. அப்படி இருந்தா தான் அது அழகா இருக்கும் இல்லையா? ஆமா ஆமா, அதான் அதுல ஒரு மரபார்ந்த தன்மை இருக்கு, அதுதான் நல்லா இருக்கு. அப்புறம் ஆனா ஒரு பெரிய ஒரு கிளை, அதுல ஒரு சின்ன ஒரு உச்ச காட்சி ஒண்ணு வருது. ஒரு சித்தப்பாவே இவரை கையை பிடிச்சி கூட்டு போங்கிறாரு. அந்த அதை அப்படியே சப்டிலா விட்டுருந்தாங்க. அந்த இடத்துல ஒரே ஒரு இது டிராபேக் என்ன, தப்பு பண்றான். அதாவது அவன் எழுதின லெட்டர் எல்லாம் ஒழிச்சு வைக்கிறா. அத வருஷக்கணக்காவா வச்சுக்கிட்டு இருப்பா. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், கிழிச்சு தூர போட்டு வச்சிருப்பான். அதெல்லாம் வச்சு மொத்தமா சேர்த்து வச்சு சினிமாலதான் அப்படி காட்டுவாங்க. அப்படி இந்த மாதிரி வெளியே லெட்டர் எழுதியிருக்கான் அப்படின்னு சொல்லி அதை காட்டுறது வைக்கிறதுலாம் உத்தவமுள்ள ஞாபகம் வந்தது எனக்கு. உத்தவமுள்ள ஒரு இன்சிடென்ட் கொண்டு இவன் கமல் கொண்டு வராம என்ன இன்சிடென்ட். ஆனா ஒரு குறுநாவல்ங்கிற அம்சத்துல நல்ல ஒரு கலை அம்சத்தோட இருக்கு. அந்த நரேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அந்த இயற்கையை பத்தின நரேஷனா இருக்கட்டும், இந்த பறவைகளை பத்தின நரேஷனா இருக்கட்டும், அந்த இது அந்த ஊரை பத்தின நரேஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரு ஒரு வீட்டை பத்தின ஒரு இது கொடுத்தா அது ஒரு ட்ரீம் மாதிரி இருந்துச்சு. காண்டாமிருகம் வந்து வாசல்ல நிக்கிற மாதிரி ஒரு வீட்டை பத்தி ஒரு, அதாவது என்டையர்லயே ஒரு டிஃபரெண்டான ஒரு நிலப்பரப்பு, நம்மள வந்து ஒரு ட்ரீம் வேர்ல்டுக்குள்ள கொண்டு போற கதை. அந்த இது நல்லா இருந்துச்சு. அந்த மத்த எப்படி அதுக்கான ஒரு பெரிய தாகத்தோட இந்த மாதிரியான ஒரு ஃபேண்டசிய வாசிக்கிறது. அதுக்காண்டிதான் எனக்கு மாயாதீதத்தை படிக்கணும் அப்படின்னு தோணுனதுக்கான முக்கிய காரணம். ஏன்னா நான் ஒரு ஃபேண்டசிய வந்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். தமிழ்ல அது இப்போ கிட்டத்தட்ட ட்ரையா தானே இருக்கு. எல்லாமே ஒரு யதார்த்த கதைகள் அல்லது இந்த கோட்பாட்டு ரீதியா பரிச்சார்த்த முயற்சிகள் இப்படிதானே பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு அதெல்லாம் தூர எடுத்துட்டு மாரியாத்தா வரா, அவனை கண்ண குத்த போறா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் விலகாம அந்த இதுக்குள்ளே போய். ஆமா, அவரு நல்ல ஒரு நல்ல நுட்பமா தான் சித்தரிக்கப்பட்ட நல்ல கட்டமைக்கப்பட்ட ஒரு நாவல். அதாவது எந்த மைய இதுல இருந்து எந்த விதமான இதுவுமே பிளஸாகாம இந்த சித்தரிப்புகள் எல்லாமே ரொம்ப எளிமையாகவும் நேரடியாகவுமான சித்தரிப்புகள். அதுவும் வாக்கியம்லாம் ரொம்ப தெளிவான வாக்கியங்கள். அந்த இதுல இருந்து எந்த விதமான பிறழ்வும் இல்லாம அந்த இருந்துச்சு. முக்கியமா சொன்னமே நீங்க மெட்டபர், அந்த ஒரு உணர்வு ரீதியான ஒரு நிலை, அது நல்லா கதை முழுக்க. இவர் ஊடகத்துலதான் இருக்காரு, நான் கூட சினிமால இருக்காருன்னு நினைச்சேன். லாங்குவேஜ் அவரோட கதையை கொண்டு போற விதம் எல்லாமே வந்து ஒரு சினிமாக்காரரோட மொழியாத்தான் இருந்துச்சு. அப்படி இல்லை. ரெண்டாவது கதைகள் இப்போ இந்த கதை வந்து ரொம்ப நெருக்கமா இருக்க மாதிரி இருந்துச்சு. அதாவது கதை ரொம்ப வேகமா ஏதோ அவசரமா போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ஒரு குறுநாவலோட தன்மை தான் இருக்கு. அது விரிச்சு எழுத பிளானிங், அதுல பிளானிங்கே குறுநாவலுக்குள்ள கட்டமைப்புல தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் வேற இந்த நகர்ந்து இருக்கலாம். இவ்வளவு வேகமா போக வேண்டியது இல்லை. இன்னும் பக்கங்கள் கூடி இருக்கலாம். இதே வாசி பண்ணுவோம் நமக்கு கிடைச்சிருக்கு கண்டிப்பா. அதான் இது அதான் குறுநாவலோட இது பிளானிங்ல தான் எழுதப்பட்டிருக்கு. ஒரு விரிந்த பிளானிங் அதுல இல்ல. அதுல இல்லாதனால அதுல பெரிய வேற முரண்கள், அதிகமா ஆழமான முரண்கள் ஒண்ணு இல்ல. அவனும் ஒரு லௌகிக ரீதியா ஜெயிச்ச மாதிரி கொண்டு வந்திருந்தாரு.
ஏன்னா அந்த கலை ரீதியான அந்த பயணம் ஒரு பெரிய பயணத்துக்குள்ள போனோம். ஓவிய உலகத்துக்குள்ள போக வேண்டியிருக்கும். அந்த ஏரியால உள்ள ஃபெயிலியர்ஸ், சக்சஷன் அதுல போனோம்னா அது இன்னொரு பரிமாணம் கிடைக்கும். அவருக்கு அந்த ஏரியால நம்ம அளவுக்கு தான் அவருக்கும் பரிச்சயம் இருக்கு, அது தெரியுது. நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஓவியத்தை பத்தி பரிச்சயம் இருக்கு. அதனால அது பெரிய உலகம். அது ஒரு ஓவியர் அதெல்லாம் உள்ள நம்மளுக்கு தமிழ்ல பதிவே ஆகல. சோழமண்டல் இதுக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு தனி இல்ல நாடு மாதிரி இருக்கும். நான் சோழமண்டல் உதாரணத்துக்கு என்ன சொல்றேன்னா, இப்போ நீங்க கண்ணு தெரியாதவங்க நிறைய பேர் அந்த கோயிலுக்கு வராங்க. அவங்கள பத்தி பெருசா சொல்லப்படல. வராங்க போறாங்க அப்படிங்கிற கோயிலை பத்தியுமே பெருசா அந்த தேவைக்கு அதிகமான எந்த விதமான கூடுதலாக எதுவுமே இல்ல தகவல். அப்போ நீங்க அந்த இடத்த பத்தி மத்தவங்களுக்கு எப்படி கியூர் ஆகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் எழுதிருக்கலாம். அதே மாதிரி இவனோட தனிமையில இருக்கிறது, அந்த ஓவியங்கள் வரைய போறது, இந்த அனுபவங்களை விவரிச்சிருக்கலாம். கண் பார்வை மங்கும் போது அவன் அது கொஞ்சம் புரிபடாமல இருக்கு. கண்ணு வலிக்குது, கண்ணீரா வருது, பார்வை எந்த அளவுக்கு தெரியுது, அந்த இஷ்யூ நமக்கு இன்னும் சரியா சொல்லப்படல. என்ன இஷ்யூ நம்ம புரிஞ்சுக்கல. கண்ணுல வந்து முழுசா தெரியலையா, எந்த அளவுக்கு தெரியும், அவன் எப்படி அப்புறம் ஓவியம் வரையறான், அதெல்லாம் நைட்டு மட்டும்தான் அப்படி வருதா, அந்த மாதிரி இருக்கு. இந்த இவரு மெயினா அந்த எனக்கு முக்கியமா அந்த வட்டார மொழி சொற்கள் இருக்கு இல்லையா, புதுசு புதுசா சொற்கள் வந்து உள்றது, அது கேட்க அவ்வளவு ரம்யமா இருக்கு. மொழி நல்லா இருக்கு. மொழி நல்லா குறிப்பிடாத பரிச்சயம் இல்லாத அவரு பேட்டி இப்ப வாசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுல மெயினா என்ன சொல்றாருன்னா, இந்த கொங்கு மண்டல மக்கள் அல்லது அந்த கிராமத்து மக்களுக்கு வந்து 4 விஷயங்கள் முக்கியமா இருக்கு. ஒண்ணு வந்து இறைவன், 2வது இயற்கை, 3வது இசை, 4வது இலக்கியம். இறைவன்னா எதை எடுத்தாலும் வந்து எல்லாத்தையுமே சாமியா கும்பிடுறது, அது இயற்கையோட இணைந்து இருக்கிறது. அதாவது சூரியனை கும்பிடுறது, மரத்தை கும்பிடுறது, இந்த மாதிரியான வாழ்வியல். இசைங்கிறது ஒரு நல்லது கெட்டதுன்னா ஒரு பாட்டு பாடி அதை கொண்டாடுறது, கும்மி பாட்டு, இது மாதிரியான பாடல்கள். அதே மாதிரி இலக்கியம்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த இது கேட்பாங்க இல்லையா, நாடகம் போடுறது, இடியாசங்கள் கேட்கறது, கதைகள், அல்லது அந்த அவங்களோட சொந்த பந்தங்கள்லயே பெரியவங்க பாட்டிமார்கள்லாம் வந்து கதை சொல்லுவாங்கல்ல, அவங்க பரம்பரையிலே உள்ள கதைகள் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரியான கதைகளையும் இலக்கியம்ன்ற வகை. இந்த 4 தான் அவங்களோட வாழ்வியலோட முக்கிய அம்சங்களா இருக்கு அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு. ஒரு கொங்கு ஏரியாவே நம்ம நிறைய அதிகமான எழுத்துக்கள் வரல. கொங்கு ஏரியாவே பெருமள முருகனை தவிர அதிகமான எழுத்துக்கள் குறையதான் வந்திருக்கு. வாமு கோம்பு எழுதுறாரு. வேற யாரும் சொல்லலாம். வேணுகோபால் கொங்கு மண்டலமா மதுரையா? மதுரை நினைக்கிறேன். ஆனா மதுரை சார்ந்துதான் நிறைய எழுதுன மாதிரி. வேணுகோபால் எனக்கு வட்டாரமா பிரிக்க முடியல, ஆனா வட்டாரம் நிறைய எழுதிருக்காரு. தேனி அந்த ஏரியா தான் எழுதுற மாதிரி இருந்துச்சு. பின்னாடி பார்ப்போம். நான் அவரோட 2 தொகுப்புகள் தான் படிச்சிருக்கேன். நீங்க நிறைய படிச்சிருக்கீங்க என்ன சுவேன்? நம்ம படிச்சிருந்தான். இப்ப நிறைய புது ரைட்டர்ஸ் சொல்லுங்க, நிறைய படிக்கணும். நம்ம இன்னும் படிச்சதான் தெரியும். விஜயநாதன் படிச்சதே இல்லை, நல்லா இருக்கு. நிறைய படிக்க வேண்டியது. மின்னிதழ்கள்ல நிறைய பேர் எழுதுறாங்க. இல்ல இந்த தொகுப்பையே நம்ம இன்னும் கொஞ்சம் பேசி இதோட நிறைவு. சின்ன கலெக்ஷன் தான், டைரக்டா சொல்றதுக்கு எல்லாம் வேற என்ன சொல்லலாம். இல்ல இத்தனை நாள் நமக்கு தெரியாம இருந்தது ஆச்சரியமா இருக்கு. என்கிட்ட இந்த தொகுப்பு என் ஸ்ரீராம் படைப்புகள்ன்ற புத்தகம்
அது வெளியான புதுசுலயே நான் வாங்கி வச்சிருக்கேன். 2017லயே வாங்கியிருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் இப்பதான் எடுத்திருக்கேன். முகாம்ல யாரும் இல்லைன்னா 2-3 பேர் இவர் கோவில் பிரசாத் கூட 2-3 சிறுகதையாளர்கள் அவரோட தொகுப்பு நேம் பண்ணியிருந்தாரு. அவங்களோட தொகுப்புகளும் ஒண்ணு எங்க கிடைக்குன்னு தெரிய மாட்டேங்குது. அவங்களோட மாயாதீதம் வந்துதான் ஒரு பெரிய எங்க பார்த்தாலும் ஆமா கொஞ்சம் அதாவது Facebookல நிறைய இது வர போய் தான் நம்மளுக்கே தெரியும், இல்லன்னு தெரிய வாய்ப்பு இல்லை. அதுக்கு முன்னாடி இப்போ இந்த கதை ஒவ்வொன்றுமே படிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. அதாவது அந்த வாழ்வியல் முகாம் இது நம்ம இதுல இலக்கிய பிரச்சனைல என்ன பிரச்சனைனா, முகாம்கள் சாராம ஒருத்தர் இருந்தான்னா அவனை பத்தி அதிகமா ஏதாவது ஒண்ணு காலச்சோடு முகாம்ல இருக்கணும், இல்ல ஜெயமோகன் முகாம்ல இருக்கணும், இருந்தா யாரோ ஒருத்தர் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா அவனுக்கு ஒரு சிக்கல் இருக்கு, இங்க யாரு அவனை வெளியே கொண்டு வருதுங்கிறதுல. அப்படி சொல்ல முடியும், வெளியே வந்துருச்சு இல்ல. ஆமா இப்ப பாப்புலர் ஆயிடுச்சு இல்லையா. ஆமா ஆமா ஆச்சரியமா எம்டி எழுதியிருந்தாரு, எல்லாம் முக்கியமான ஆட்களும் எழுதியிருந்தாங்க. எம்டி எழுதியிருந்தாரு, நிறைய பேரு வண்ணதாசன் எழுதியிருந்தாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஆமா இத மாயாதீதம் புக்க மட்டும் தொகுப்பு எழுதல, மாயாதீதத்தை மட்டும் எழுதுனா எழுதியிருந்தாரு. இல்ல நிறைய கதைகள் நல்லா இருக்கு. இல்ல ரெண்டாவது நம்ம கீராவோட நீங்க தானே சொன்னீங்க, கீராவோடையும் நம்ம ஒப்பிடுறதுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கு. இத பத்தி கூட கேட்டிருக்கும் போது அவரும் கிட்டத்தட்ட அப்படிதான் சொன்னார். இப்ப நம்ம எந்த தத்துவார்த்த சிக்கலும் கிடையாது, நம்ம எளிய மக்கள் அவங்களோட வாழ்வியல் அது அப்படிதான் வந்து கதை அமைக்கப்பட்டிருக்கே தவிர நம்ம சித்தாந்தங்களுக்குள்ளேயோ இதுக்குள்ளேயோ எதுலயுமே போல, அந்த தொந்தரவே இல்லை. ஒரு நம்பிக்கை சார்ந்த இல்லடா அவர் அந்த இத கொஞ்சம் தவுக்கணும்னு சில இது, அதாவது அந்த இவருக்கு சாமியார்ன்னு கொடுக்கல, சிஸ்டர்னு கொடுக்கல, தேசாந்திரின்னு கொடுத்துட்டாரு. அதனால சில விஷயத்த பேரு என்ன வேணா வச்சுக்கலாம், அது சித்தரா தான் அவர் வராரு, அப்படிதான் காட்டப்பட்டு. இல்ல அதெல்லாம் சில விஷயத்த தவிர்த்தணும்னு நினைக்கிறாரு, அதனால தவிர்த்திருக்காரு. அவரு அந்த நாயும் அவரும் ஒன்னாத்தான் காட்டப்பட்டிருக்கு. ஏன்னா அவர் இறந்த பிறகும் திரும்ப வராது. அப்போ அது பேரு என்னவா இருந்தா என்ன இல்ல, அது நல்ல ஒரு புனைவு. இது மாதிரி தொடரலாம். நமக்கு தமிழுக்கு தேவையான அந்த அவனோட ஆயுள அவர் நீட்டிக்க வைக்கிறது, அதெல்லாம் நல்ல ஒரு மட்டம் பெறலாம். அவர் கண் பார்வை கொடுக்கறதுக்கு நான் வரல, அவன் ஆயுள நீட்டிக்கிறதுக்கு வந்திருக்கான்னு சொல்றது, அதெல்லாம் சில இது நல்லா இருக்கும். ஒரு ஆனா அதெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி விரிச்சு எழுதுறதுக்கு நிறைய ஏரியா இருந்தும் அவர் விரிச்சு எழுதல. அந்த விஷயம் எல்லாம் விரிச்சு எழுதிருந்தா எங்கேயோ போயிருக்கும், ஏதோ பெரிய டிராமாவா இருக்கும். அதெல்லாம் அவர் சாட்டாவே முடிச்சிருந்தாரு. அந்த இடம் பெரிய டிராமாக்குள்ள இடம். அது மட்டும் இல்ல, இந்த தொகுப்பை வாசிச்சதுலயே அவருக்கு மொத்தத்திலேயே ஒரு அவசரம் இருக்கிற மாதிரி தான் தோணும். இன்னும் கொஞ்சம் மெதுவாவே எழுதலாம் அப்படின்னு தோணுது. சில இடங்கள் அந்த வரிசையா வர்ற சொற்கள், உதாரணத்துக்கு கிழக்கே நிழல் சாய்ந்து கொண்டிருக்கிறது அல்லது மேற்கே நிழல் சாய்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வளர்பிறை, மேற்கே நிலவு இறங்கி கொண்டிருக்கிறது, வளர்பிறை காலம். இது ஒரு இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கு, வளர்பிறை நிலா அப்படின்னு சொல்லிட்டு. சில விவரிக்கும் போது ஒண்ணுக்கு பின் முரணா சில இடங்கள் வார்த்தைகள் வந்து வரிகள் வந்து அதையும் பார்க்க முடியுது. மெயினா திரும்ப ஒரு எடிட் பண்ணலாம், ரீஎடிட் பண்ணலாம். ஒரு இதுவரைக்கும் வாசத்துல அது ஆரம்ப கட்ட கதையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு இது வந்து கதையே ஆகல, அப்படியே ஒரு மாதிரி பாதியிலே நின்ன மாதிரிதான், கைவிடப்பட்ட கதை மாதிரிதான் இருக்கும். திரும்ப இந்த தொகுப்பையே ரீஒர்க் பண்ணலாம். இன்னும் அவசரம் இல்லாம மெதுவாவே அவர் கதை கண்ணா பின்னான்னு வந்துகிட்டே இருக்கு. அப்படிங்கும்போது யாரோ வந்திருக்காங்க, யாரும் சாமி. அதனால அதுதான் எனக்கு ஒட்டுமொத்தமா அந்த அபிப்பிராயம் மட்டும் இருந்துச்சு. இன்னும் அவசரப்படாம கொஞ்சம் கண்டென்ட் சேர்த்துருந்தா நல்லாவே இருக்கும். கூட கொஞ்சம் வாசி. ஓகே, யார் வந்திருக்காங்க? நம்ம லைப்ரரி சாமுவேல் ராஜா. வணக்கம் சாமுவேல்.
இன்னொரு செஷன் போட்டுருவோமா எப்படி? போடுவோம். யாராவது 2-3 பேர் வந்தாங்கன்னா டைமென்ஷன் நல்லா இருக்கும். இந்த இடுப்புல நிறைய பேர் இருந்தாங்களே. போன இதுல இல்ல, கொடைமடம்லாம் நல்ல ரீச். நம்மளால நல்ல நிறைய பேர் வந்தாங்களே. நீங்க அடுத்த மட்டும் கொஞ்சம் ஆர்ஐ போடுங்க. இல்ல நம்ம இதுல இலக்கிய கூட்டமா நீங்க நடத்துறது இல்லைன்னு நினைக்கிறீங்க. நாங்கெல்லாம் நடத்திருக்கோம். 12 மணிக்கு சொல்லுவோம், 3 மணிக்கு ஆரம்பிக்கும். நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கீங்க. இது இலக்கியத்துக்கு ஒத்து வராது. உங்க ஆசான்லாம் அவர் பெரிய அமைப்பு வச்சிருக்காரு, அவருக்கு பெரிய பலம் இருக்கு. நம்மள்ட்ட இன்னும் ஆளே இல்லையே. அடுத்த மட்டும் ஒரு நான் சொல்ல என்னோட சஜஷன் ஆர்ஐ போடுங்க. ஒரு ஆர்ஐ போடுங்க, கரெக்டா ரீச். அதான் காலையில 4 மணிக்கெல்லாம் மீட்டிங் நடத்துறாரு. அதுவே எந்த மாடு எவனாலும் நடத்த முடியாது. உலகத்துல எவனும் நடத்த முடியாது. 4 மணிக்கு மீட்டிங் நடத்தி விஜய் படம் மாதிரி டிக்கெட்டு ஃபுல்லாகுது. பெங்களூர்ல காலையில 4 மணிக்கு மீட்டிங் எடுத்துட்டாருங்க. விஜய் ஆமா, இலக்கிய கூட்டத்தை காலையில 4 மணிக்கு நடத்தி அது டிக்கெட் ஃபுல்லா விஜய் படம் போய் ஃபுல்லு. இதை காமிக்கிறாரு கெத்தை. அதான் டிக்கெட்டு 500 ரூபாய் நம்ம டிக்கெட் நினைக்கிறேன். 500 ரூபாயா 400 ரூபாயா? அவர் தான் வண்டி வண்டியா எழுதிடுறாரு எல்லாத்தையும். அதுக்கு மேல சொல்றது வேற கேட்க. நீங்க அதை எழுதுறதே படிச்சிருப்பாங்கல்ல. போறாங்க எல்லாம் அங்கதான் போக போறாங்க. இதுவரைக்கும் எழுதுன கட்டுரைகள் கதைகள் படிச்சாலே போதாது, அது கேட்கறதுக்காக போறாங்க. சரி, எல்லாமே லைஃப் ஸ்டைல் ஆகி போச்சு. இல்ல இப்ப எல்லாருமே பண்ண